ஹாய் விவோஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, முகப்பேர் பக்கத்தில் இருக்க நொளம்பூருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் வீடு, இண்டிவிஜுவல் வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம இந்த வீடை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஒரு 8 மந்த் தான் ஆகுது இது கம்ப்ளீட் ஆகி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கார்னர் வீடுன்னு சொல்லலாம். அது இந்த கார்னரு. ஸோ இது வந்து 30 ஃபீட் ரோடு, இந்த சைடு வந்து 30 ஃபீட் ரோடு. இது வந்து கார்னரில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 880 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியாவும், பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1900 ஸ்கொயர் ஃபீட் 4 BHK பண்ணியிருக்காங்க. இது மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர். இதாவது வந்து இந்த கார் பார்க்கிங் இல்லையா, இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூவாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் கண்டினியூஸாக வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம். இது 30 ஃபீட் ரோடு. கார் பார்க்கிங் பொறுத்தளவுக்கும் பிரச்சனையாக இருக்காது உங்களுக்கு. இந்த ரோடு சைட்லேயே வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்க் பண்ண முடியும். ஓப்பன் பார்க்காக யூஸ் பண்ணலாம் நீங்கள். உள்ளேயும் ஒரு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்ப், இது முன்னாடியே இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து கார் பார்க்கிங். இதுக்கு மெட்ரோ வாட்டர் அண்ட் போர் வாட்டர் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. ஸோ இதுதான் பம்ப். இது இங்கே வந்து இது சம்ப்பு, மெட்ரோ வாட்டர் சம்ப். இது கேட்டை பொறுத்தளவுக்கும் வந்து எஸ்எஸ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து கிரில்லாம் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பொறுத்தளவுக்கும். ஸோ ஹேண்ட் ரயில் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து செமி ஃபர்னிஷ்டாக பண்ணியிருக்காரு. ஸோ இது ஃபுல்லாக வந்து செமி ஃபர்னிஷ்டாக இருக்குது. மெயின் டோர் அண்டு ஃப்ரேம் பொறுத்தளவுக்கும் டீ கோட்டில் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு, செப்பரேட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கீழே வந்து 2 BHK, மேலே 2 BHK சேம். அப்படியே இங்கே என்ன பார்க்குறீங்களோ அதே போல் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். அது அதுக்கப்புறம் நான் கீழே இருக்கிறது காமிச்சிட்றேன். சேம் தான் அது. இந்த வீடை பொறுத்தளவுக்கும் லைட்டாக கிராஸாக இருக்கும், இந்த கார்னர் கட்டிங்கோடு வரும். ஸோ அதை அப்படியே வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு. நீங்கள் வந்து கீழே ரெண்டல் விட்டுட்டு மேலே வந்து நீங்கள் இருக்கிறதுனால இருக்கலாம். இல்லை ரெண்டுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது கிச்சன். இது உங்களுக்கு செமியாக வந்து எல்லாமே வார்ட்ரோப்பில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் கொண்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேருந்து நம்ம வந்தோம்னா உங்களுக்கு வந்து கீழே கார் பார்க்கிங் இது இல்லையா, அந்த ஏரியா வந்து இதில் ஒரு சின்னதாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்டோர் ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்டடி ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஒரு பூஜா ரூமாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அது மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.5 BHK என்ற ஒரு கான்செப்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியா. அது இந்த டைனிங் ஏரியா கிராஸ் பண்ணோம்னா இது வந்து ஹால். ஸோ லிவிங் ஹால் இது தான். ஸோ இதுவும் வந்து டிவி யூனிட் முதற்கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ 2 டைல் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோட் சைடில் இருக்க ரூம். அது ஸோ பெயிண்டிங் கூட ஓரளவுக்கு வந்து கேட்சிங்காக இருக்கும் உங்களுக்கு, ஆரஞ்சு கலர். ஸோ இங்கேயும் வந்து ஃபுல்லாக வார்ட்ரோப்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கும் வந்து ஒரு 8 மந்த்து தான் ஆகுது கம்ப்ளீட் ஆகி. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் ட்ரைனேஜ் அண்ட் மெட்ரோ வாட்டர் ரெண்டுமே அவைலபிள். இது வந்து பார்த்திங்கன்னா CMT அப்ரூவ்டோடு இருக்குது. நீங்கள் லோன் போனாலும் லோன் போகலாம். 85% வந்து லோன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது காமன் டாய்லெட்டு. முன்னாடியே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோர் பொறுத்தளவுக்கும் வந்து 2 டாய்லெட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டு, இன்னொன்று வந்து அட்டாச் பாத்ரூமோடு வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூம். அது இதுலேயும் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து வார்ட்ரோப்லேருந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணியிருப்பார். இந்த ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 14 × 12 ஃபீட் இந்த ரூமோட சைஸு. ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோர் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் மேலே கொடுத்துருக்காரு. ஸோ வேணும்னா இன்னொரு ஃப்ளோர் நீங்கள் ஏற்றிக்க முடியும்னா ஏற்றிக்கலாம். ஆல்மோஸ்ட் கீழே இருக்க வீடும் சேம் பேட்டர்ன் தான். சேம் இது எப்படி இருக்கோ அதே போல் இருக்கும் கீழேயும். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது, மற்றபடி எல்லாமே ஓகே. ரேட்டு கூட வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. இந்த ஏரியாவில் வந்து சும்மா ஒரு கிரவுண்டு லேண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 crore 5 crore போகுது. ஜஸ்ட் இந்த ஏரியாவில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 6500 7500 வரையும் அப்பார்ட்மெண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே போகுது. இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். அது என்ன சின்ன ட்ராபேக் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து கழிவுநீர் கால்வாய் ஒன்று போகுது. ஸோ அதுதான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து கவர்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இன்னும் இது வரையும் க்ளோஸ் பண்ணுற அந்த ஒரு இது இல்லை, இப்போதைக்கு ஓப்பனாக தான் இருக்குது.
அந்த ஒரு சின்ன ட்ராபேக் தானே தவிர மற்றபடி வரதில்லை. லைட்டாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் லைட்டாக கோஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது தெரியும். லைட்டாக அந்த டேர்னிங்கில் இருக்கிறதுனால வந்து அப்படி தெரியும் உங்களுக்கு. அதே போல் வந்து பில்டிங்கும் வந்து அதே ஷேப்பில் வந்து கட்டினதுனால லைட்டாக கோஸ் இருக்கும். அதை தவிர்த்து வந்து மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நல்லாயிருக்கும். ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினீங்கன்னா உண்மையிலே வந்து இது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இது வந்து மினிமம் வந்து 18,000 to 19,000 வந்து இதனுடைய ரெண்டல் இன்கம் வரும் உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு. அப்போ 2 வீட்டுக்கு சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மினிமம் மினிமம் வந்து 35லேருந்து 39 வரலையும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வரும் அதுக்கு. இதுக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்கன்னா 1,20 lakh சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த வீடு பிடிச்சிருக்க பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு பாருங்கள். பிடிச்சிருக்குனாக்கா நம்ம டேரெக்டாக உட்காந்து பேசி எந்தளவுக்கு நம்ம கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வழிகள் என்னவோ அதை பார்க்கலாம். ஒன் செகண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்கிறேன். 4.5 BHK இது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும். உங்களுக்கு வந்து லேண்ட் ஏரியா வந்து 880 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் ஏரியா வந்து 1900 ஸ்கொயர் ஃபீட்டும் பண்ணியிருக்காங்க. முகப்பேர் சைடில் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஸ்பிளே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.